ஜஸ்ட் ஒரு 3 உருளைக்கிழங்கு 3 பிரெட் வச்சு செம்ம ஈஸியான ஒரு பொட்டேட்டோ ரெசிபிங்க. இதை செஞ்சால் போதும், வீடே மணக்கும், குட்டீஸ் எல்லாம் சுற்றி சுற்றி வருவாங்க. அதே மாதிரி இந்த நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இந்த மாதிரி எந்த காயுமே நறுக்கவே தேவையில்லை. டக்குன்னு முடிச்சிடலாம். இங்கே முதல்ல ஒரு 3 உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதுல உப்பு போட்டு வேக வச்சு பாருங்க, உருளைக்கிழங்கு குழையாம நல்ல முழுசா ஒன்று போல வெந்து வரும். ஸோ இதை ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதோட தோலை உரிச்சு இதை நம்ம இப்போ சீச்சி எடுத்துக்க போகிறோம், அதாவது துருவி எடுத்துக்க போகிறோம். எங்கள் ஊர் பக்கம் துருவுறதை சீச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுக்கிறதுக்கு பார்த்தா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கைட்டை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். நான் ஏன் இந்த மாதிரி துருவி எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, துருவுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்ன கட்டி கூட உங்களுக்கு வராது. ஸோ நல்லா நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும் போதுல நல்ல கட்டி தட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து 3 பிரெட் ஸ்லைஸை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் கோதுமை பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த வகையான பிரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பிரெட்டு, ஹோல் வீட் பிரெட்டு, எந்த வகையான பிரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரெட்டு சேர்க்குறது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான் நம்ம இங்கே பிரெட்டு சேர்க்குறோம். அடுத்து மசால் பொடி ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கிறிஸ்பினஸ்க்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறோம். உருளைக்கிழங்கு ரொம்ப தண்ணியாக குழஞ்சி வெந்துருச்சு அப்படின்னா இதோட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப மாவு தளர்வாக நீங்கள் பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரெட்டையும் உருளைக்கிழங்கையும் நல்லா ஒன்று சேர நம்ம பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா பிரெட்டு அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற ஈரத்தை இழுத்து ஒரு மாதிரி மாவு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சாலே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையை எடுத்துக்கலாம். நல்லா கைட்டை நீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவெடுத்து அதை மட்டும் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு வீட்டில் ஸ்பூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக, ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் ஃபோர்க் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோர்க்கு வச்சு மேலே லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க. அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு டிசைனை நம்ம பண்ணி கொடுக்கும் போதுல ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டீஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தானே. உருளைக்கிழங்கு, பிரெட்டு, அப்புறம் வீட்டில் இருக்கிற மசால் ஜாமான், அவ்வளோதான். அதையே நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் போதுல குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுத்து இங்கே அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயவும் ஒன்றா போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு அதையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி கருத்து போகாமல் கலரும் மாறாமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட நேமை சொல்லியே செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.